நீங்கள் நிறைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் டைமை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டைம் வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஒரு 7 டிப்ஸ் சொல்கிறேன். இந்த 7 டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து உங்கள் டைமை கரெக்டாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த 7 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஆக்சுவலி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு ரொட்டீன் தான் சொல்லி தந்திருக்கேன். இந்த ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்டிவாக ஆயிடலாம். உங்கள் டைமை நீங்கள் வந்து கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டிப்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு டிப், அது இது ரொட்டீன் தான், இது நான் டிப்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, டெய்லி நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற 3 முக்கியமான ஒர்க் என்ன. நெக்ஸ்ட் டே நீங்கள் 3 முக்கியமான ஒர்க் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள். இதில் நான் வந்து உங்களுக்கு நிறையா ஒர்க் லிஸ்ட், டாஸ்க் லிஸ்ட் நான் வந்து ரைட் பண்ண சொல்ல, நான் வந்து ஜஸ்ட் 3 முக்கியமான டாஸ்க், 3 முக்கியமான ஒர்க், நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆக வேண்டிய 3 முக்கியமான ஒர்க் எது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ரைட் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் உட்காந்து ஃபுல் டே என்ன பண்ணணும் அப்படி சொல்லி ரைட் பண்ண சொல்லி எதுவும் தேவையில்லை. பட் ஃபுல் டே நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி ரைட் பண்ணிங்கன்னா நல்லது. பட் உங்களாட்டி அவ்வளோ உட்காந்து ரைட் பண்ண முடியலன்னா நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் 3 முக்கியமான டாஸ்க் நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாஸ்க் என்னன்னு சொல்லி டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள். ஓகே, இது எதுக்காக நான் ரைட் பண்ண சொல்கிறேன்னா, இதை ரைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்கள்கிட்ட இருந்தால் தான் உங்களுக்கு நாளைக்கு எழுந்திரிச்ச உடனே வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி தோணும். நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னே சொல்லி நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டிங்க, இன்றைக்கி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாதனால நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க, ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நைட் தூங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் நெக்ஸ்ட் டே என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ரைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட கிளாரிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் டே காலையில் ஏஞ்சி உடனே நான் இந்த விஷயம்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட இப்போ கிளாரிட்டி இருக்குது. இந்த கிளாரிட்டியோட தூங்கி நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா என்ன ஒர்க் பண்ண சொல்லி உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாட்டு பண்ண போகிறீங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் நல்லா வராது. நான் எதுக்காக ரைட் பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்கள்கிட்ட கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் நிறையா டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. கிளாரிட்டி வேணும்னா ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நைட் சீக்கிரமாக தூங்க. அட்லீஸ்ட் மினிமம் 11 PM முன்னாடி தூங்க. ஓகே, ஏன் நான் சீக்கிரமாக தூங்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் வந்து தூங்குறாங்க. அது மாதிரி தூங்குறது வேஸ்ட். அந்த மாதிரி தூங்காதீங்க. ஏன்னா நீங்கள் தூங்குறதுக்கு பெஸ்ட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 PM 4 PM வரைக்கும் தான். இதுதான் நீங்கள் வந்து குவாலிட்டி ஸ்லீப் உங்களுக்கு இந்த டைம், இந்த 11 PM to 4 AM. இந்த பிட்வீன் டைமில் தான் வந்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஸ்லீப் கிடைக்கும். அதனால் இந்த டைமில் நீங்கள் வந்து முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட். இந்த டைமை கரெக்டாக, இது வந்து தூங்குறதுக்கான டைம். தூங்குறதுக்கான டைமில் தூங்குங்க. ஸ்லீப் டைமில் ஸ்லீப் பண்ணுங்கள். அந்த டைமில் உட்காந்து நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. டெய்லி நைட் சீக்கிரமாக 11 PM முன்னாடியே தூங்க ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக தூங்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதுக்கு நான் ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். நைட் நீங்கள் சீக்கிரமாக தூங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில், நைட் டைமில் டீ, காஃபி எதுவுமே குடிக்காதீங்க. கெஃபைன் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து நைட் டைமில், ஈவினிங் டைமில் குடிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கெஃபைன் வந்து உங்களை தூங்க விடாது. அதனால் நைட் டைமில், ஈவினிங் டைமில் டீ, காஃபி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். செகண்ட் டிப், நைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபோனில் ப்ளூ லைட் இருக்கும். அந்த ப்ளூ லைட் உங்களை தூங்க விடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ், யூடியூப்பில் ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். அது எண்ட் ஆகாது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் தூங்க மாட்டீங்க. அதனால் ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் நைட் டைமில். நெக்ஸ்ட், நீங்கள் நைட் சீக்கிரமாக தூங்குறதுக்கு தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஆஃப் பண்ணிடுங்க நைட் டைமில். நீங்கள் எந்த டைமில் தூங்க போகிறீங்களோ அந்த தூங்குற டைமில் லைட் ஆஃப் பண்ணிடுங்க. லைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அதனால் லைட் ஆஃப் பண்ணிடுங்க சீக்கிரமாகவே. நீங்கள் 11 PM முன்னாடி, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10:30 PM தூங்க போகிறீங்கன்னா 10 PM நீங்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணிடுங்க, கரெக்டாகிடும். இந்த 3 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நைட் நீங்கள் சீக்கிரமாக தூங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் டிப். செகண்ட் டிப்பில் உங்கள்கிட்ட நைட் சீக்கிரமாக தூங்க சொன்னேன். அப்போ தேர்ட் டிப் என்னன்னா, டெய்லி காலைல சீக்கிரமாக ஏந்திரிங்க. நைட் சீக்கிரமாக தூங்கிட்டீங்க, இப்போ காலைல சீக்கிரமாக ஏந்திரிங்க. ஏன்னா காலையிலேயே மார்னிங் டைமில் உங்கள்கிட்ட அதிகமாக எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஈஸியாக உங்களாட்டி ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதிகமாக உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயங்களும் இருக்காது. அப்படியே டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் பவர் அந்த டைமில் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உங்களாட்டி ஒர்க் பண்ண முடியும். காலையில் சீக்கிரமாக ஏந்திரிச்சு அந்த டைமில் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நைட் சீக்கிரமாக தூங்குறதுனால ஈஸியாக நீங்கள் வந்து காலைல சீக்கிரமாக ஏந்திரிச்சிடலாம். அதுவும் சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். நைட் சீக்கிரமாக தூங்கிட்டிங்கனாலே காலை சீக்கிரமாக ஏந்திரிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிப் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து காலை சீக்கிரமாக ஏந்திரிச்சிட்டிங்க. ஏந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏந்திரிச்ச உடனே நிறைய பேர் என்ன பண்ணுறா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறது.
ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும். 4th டிப் என்னென்னா, காலைல எழுந்தோடனே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் மினிமம் 3 ஹவர்ஸ், ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா 8 மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. காலையில் எழுந்தோடனே நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல், ஸோ காலையில் டைமில் அந்த டைமை கரெக்டாக எஃபெக்டிவாக ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒர்க் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 5th டிப்னா, காலைல ஏஞ்ச உடனே டக்குன்னு ஒர்க் பண்ணாமல், ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் காலையில் எழுந்தோடனே எக்ஸசைஸ், மெடிடேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷன் பண்ணுங்கள். 6th டிப் என்னென்னா, ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் உட்காந்து உங்களோட ட்ரீம் லைஃப் என்னாகும் ஸோ அது வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதை கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் ட்ரீம் லைஃப்பில் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ட்ரீம் லைஃப்பில் நீங்கள் இருந்தால் ஸோ எப்படி இருக்கும், ஸோ அதை வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ எதுக்காக இதை ஃபீல் பண்ண சொல்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஒர்க்லாம் பண்ணால் உங்களுக்கு என்ன லைஃப் கிடைக்குமோ ஸோ அந்த லைஃப் உங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சின்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி கிடச்சிருச்சின்னு நினச்சிக்கிட்டு அதை ஃபீல் பண்ணுங்கள். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ட்ரீம் லைஃப்பில் உங்களோட ட்ரீம் கார் வந்து எதாவது இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ட்ரீம் கார் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த ட்ரீம் காரை ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ட்ரீம் லைஃப் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். அது மூலமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் 7th டிப் என்னென்னா, ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க்லாம் பண்ணணும் அப்படி சொல்லி ரைட் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் நைட் சீக்கிரமாக தூங்க சொன்னேன். அப்புறம் காலை சீக்கிரமாக எழுந்திரிக்க சொன்னேன். அதுக்கப்புறம் எழுந்த பிறகு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் ஃபோன் யூஸ் பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன், மெடிடேஷன் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களோட ட்ரீம் லைஃப் உங்கள்கிட்ட ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு அதை ஃபீல் பண்ணி பார்க்க சொன்னேன். ஸோ இப்போ இந்த மோட்டிவேஷன் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கும், எனர்ஜி கிடச்சிருக்கும். ஸோ இந்த எனர்ஜி மோட்டிவேஷனை யூஸ் பண்ணி இப்போ 7th டிப் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒர்க், நீங்கள் அர்ஜெண்ட்டாக அண்ட் முக்கியமாக நீங்கள் பண்ணியே ஆக வேண்டிய ஒர்க் அண்ட் கஷ்டமான ஒர்க்கை ஃபஸ்ட் எடுத்தோடனே பண்ணுங்கள். ஸோ உங்களோட கஷ்டமான ஒர்க்கை ஃபஸ்ட் பண்ணுங்கள் காலையில் எழுந்த உடனே. ஸோ அந்த ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸுக்காக ஒர்க்கை பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒர்க் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணாமல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஃபோன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஃபோன் யூஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா ஃபோன் யூஸ் பண்ணுங்கள்.